வாழைப்பழம் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, சளி பிடிக்குது. ஆனால் வாழைப்பழத்தில் தான் B6 விட்டமின் நிறையா இருக்குது. இந்த B6 விட்டமின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கை மரத்து போகிறது, நம்னஸ், சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, டிங்லிங் சென்சேஷன் இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே வைட்டமின் B6 இருக்கிற இன்னொரு அருமையான பழம் இந்த சீத்தாப்பழம். இதில் B6 மட்டும் இல்லை, B3, B9 இருக்குது. வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குதுங்கிறவங்க இந்த பழம் சாப்பிட்டா சளி பிடிக்காது. ஏன்னா இதில் வைட்டமின் C நிறையா இருக்குது. இந்த பழத்துக்கு இங்கிலீஷில் கஸ்டர்ட் ஆப்பிள் இல்லைன்னா சுகர் ஆப்பிள் அப்படின்னு பேர். பேர்லேயே சுகர் இருக்குது. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிடலாமா வேணாமாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான். நாங்கள் வேணா ஒரு 5 பேர். இது வந்து சாஃப்டாக இருக்குது. இதுலேயே முள் இருக்கிற ரகம் ஒன்று இருக்குது, அது பேர் முள் சீத்தாப்பழம்னு சொல்லுவோம். அதை பற்றி போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதில் நிறையா ஹைப்ரிட்லாம் வந்துருச்சான், விதைகளை கம்மியாக கொண்டு வந்து. ஏன்னா விதைகள் வந்து இதில் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள். செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, பள்ளி விழுந்த டீயை குடிச்சு அடுத்து 5 நிமிஷத்தை எடுத்துருவாங்களாமே, அப்போ நீங்கள் செத்து போயிருங்களானே அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த விதைகளை சாப்பிட்டோம்னா அது நரம்பு மண்டலத்தை பாதிக்குதான், நியூரோடாக்சின்ஸ். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், இது ஹைப்ரிட்டா, விதை கம்மியாக இருக்கா இல்லை நார்மல் வேரியண்ட்டான்னு. கன்ஃபார்ம் இது ஹைபிரிட் வேரியன்ட் தான், நார்மல் வேரியன்ட் கிடையாது. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அவ்வளோதான். 5-6 விதை தான் இருக்குது மொத்தமாகவே. இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் போல இருக்குது, இன்னும் பழுக்கலை. பழுக்காமல் அவசரப்பட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். சூடாப்பானா அவசரப்பட்டேடா, சிங்கப்பட்டேடா. நல்லா பழுத்துருந்துச்சுன்னா இதை அப்படியே அழகாக ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் நிறைய சீத்தாப்பழம் கிடைக்குது. வைட்டமின் B3, B6, B9, வைட்டமின் C நிறைஞ்ச பழம் இது. வாழைப்பழம் சாப்பிட்டா ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த சீத்தாப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா